வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் ஒரு டின்னர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வீக்கெண்டுன்றதுனால கொஞ்சம் ஸ்பெஷல் டின்னர் தான். ரொம்ப ஹெவியாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. குட்டீஸ்க்கெல்லாம் வீட்டிலே இருந்து போர் அடிச்சிருக்கோம். பெரிய நமக்கே அப்படி தான் இருக்குது. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வந்து சேரும். இப்போ என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்றத பார்த்துடலாம். டின்னர் வந்து மின்ட் பூரி, அதை புதினா அரைச்சி விட்டு பூரி தான். நல்லா ஒரு கொத்து புதினா, 2 பச்சை மிளகாவை நல்லா ஒரு பேஸ்ட்டாக தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போது எந்த அளவுக்கு நீங்கள் மாவு பூரிக்கு கலந்துப்பீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் 1.5 கப் மாவு எடுத்திருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் ரவை சேர்க்குறேன். அதுக்கப்புறம் இந்த புதினாவையும் பச்சை மிளகாவையும் அரைச்சி அதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா கெட்டியான மாவாக பிசைஞ்சிக்கணும். பூரிக்கு மட்டும் எப்பயுமே வந்து கெட்டியாக மாவு பிசைங்க, இல்லைனா தண்ணி கொஞ்சம் லூஸாக இருந்தது அப்படின்னா வந்து அதை எண்ணெய் குடிச்சிரும். தண்ணியை பார்த்து தான் சேர்க்கணும், டக்குன்னு சேர்த்துட வேண்டாம். ரொம்ப நேரம்லாம் வந்து பூரி ஊற வேண்டாம். இது வந்து பிகினர்ஸ்க்கெல்லாம் இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இது தெரிஞ்ச விஷயந்தான். இது இருக்கட்டும். ரவை சேர்த்ததுனால ரவையை சேர்த்து கலக்கிற பூரி மாவு மட்டும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊறுனா பரவாயில்ல. அதுக்கு தான் இவ்வளோ டைட்டு மாவாக கலந்துக்கிறோம். இது இருக்கட்டும், நான் அப்படியே மூடி வச்சிடுறேன். இப்போது இந்த பூரிக்கு நான் இன்றைக்கி 2 சைட் டிஷ் பண்ண போகிறேன். அது எல்லாத்தையும் பார்த்துடலாம் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு. முதல்ல வந்து ஸ்வீட் கார்னில் ஒரு மில்க் கறி தான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். கார்ன், ஒரே ஒரு குடமிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பெரிய பச்சை மிளகா. இது காரம் வந்து பச்சை மிளகா மட்டும்தான், அதனால் அதை மட்டும் நம்ம நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற போர்டு, சாப்பிங் போர்டு வந்து என்ன அப்படின்றது இந்த வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். கண்டிப்பாக இது வந்து ப்ரொமோஷனுக்காக சொல்லலை. அதே மாதிரி பாருங்கள், இந்த காய்கறியை வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு அவுட்லெட்டும் இருக்குது. நான் இதை கடைசியில் காமிக்கிறேன். இப்போது கார்ன் எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் அரைச்சி பண்ண போகிறோம். அது இல்லாமல் 2 வெங்காயம், பச்சை மிளகா, ஒரே ஒரு குடமிளகா எல்லாத்தையும் நறுக்கி வச்சுட்டேன். இப்போ 5-6 பல்லு பூண்டு அந்த உரிச்ச கார்னோடு சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் இஞ்சி மசாலாலாம் சேர்த்துருக்கேன். ஒன்று பச்சை மிளகா, அப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. அந்த பூண்டையும் கார்னையும் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, நீங்கள் தண்ணிலாம் எதுவுமே விட வேண்டாம். சும்மா அரைச்சாலே அது இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைஞ்சிரும். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ்ன்னு பார்த்தா நான் வந்து ஒரு இதுதான் சேர்த்துருக்கேன். ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, அந்த மாதிரி. கொஞ்சம் அதை வதங்கினதுக்கு அப்புறமா இந்த குடமிளகாவையும் நான் ஒரே ஒரு பிடி எடுத்து வச்சுருந்த அந்த கார்னையும் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். ஒரு பெரட்டிட்டு 1.5 கப் அளவுக்கு பால் சேர்க்குறேன். இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, டேஸ்டியாக இருக்கும். கொதித்ததுக்கப்புறமா அவ்வளோதான், கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ நான் இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து பூரி இல்லை சப்பாத்தி அதெல்லாம் பண்ணும்போது இந்த மில்க் கறி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், பாம்பே சட்னி ஸ்டைலில், ஆனால் தக்காளி அதிகமாக போட்டு பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு, சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்து தாளிச்சிட்டு வெங்காயம் 1, 2 தக்காளி, 2 பச்சை மிளகா வதக்கி சேர்த்துருக்கேன். 2 பல்லு பூண்டையும் அதில் போட்டிருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான அளவு காரம், மஞ்சத்தூள் எல்லாமே நான் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். வெங்காய விதை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து நான் காமிச்சேன் இல்லையா, 1 டீஸ்பூன் கடலை மாவில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் காரமாக இருக்கும். அந்த மில்க் கறி வந்து மைல்டாக இருக்கும். இப்போ இது கொதித்ததுக்கப்புறமா நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் சேர்த்துக்கிறேன். லெமனை பிழிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். இதையும் ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது கட்டியாக இருக்கும். நான் கேமராவை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே வந்து கீழே சிந்திட்டேன். இப்போ அவ்வளோதான், சூப்பரான புதினா பூரி எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். நான் இதுக்கு வந்து பூரி ப்ரெஸ்ஸில் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பூரிக்கான மாவு, அதாவது கலந்து வச்ச மாவுலேருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கிறேன். அதை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக பூரியை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் அந்த பக்கம் சூடாக காய வச்சிட்ருக்கேன். பூரி எப்பயுமே வந்து இந்த திக்னஸ் இருக்கணும்.
அப்போ தான் உங்களுக்கு நல்லா உப்பி வரும். மெல்லிசாக நீங்கள் தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா வந்து பிஸ்கெட் மாதிரி கரகரன்னு ஆகிடும். இப்போ நல்லா சூடாக இருக்க எண்ணெய் ஃப்ளேம் பாருங்கள், மீடியம்லேருந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும் பூரிக்கு. இந்த மாதிரி மேலே எப்படி தெளித்து விட்டோம்னா ஸ்லோவாக அதுவே வந்து நல்லா உப்பிட்டு வந்துடும். பூரி செய்யறதுக்கு யோசிச்சுட்டு இருக்க பிகினர்ஸ்க்கெல்லாம் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா உப்பி வருது பாருங்கள். அவ்வளோதான். அடுத்தது டெசர்ட்டுக்காக நான் இன்றைக்கி பிரெட் அல்வா தான் பண்ண போகிறேன். ஸ்பெஷல் எதுவும் இல்லைங்க. நான் சொன்ன மாதிரி வீக்கெண்டு அதுவும் வந்து வீட்டிலே இருக்காங்க அப்படின்னா நம்ம ஏதாவது டின்னரோ இல்லை லஞ்சோ வந்து ஸ்பெஷலாக பண்ணும்போது கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தான். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் ரெசிபி பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த பிரெட் அல்வா பண்ணுற ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது, இருந்தாலும் நான் டீட்டெயில்டாக காமிச்சிருக்கேன். பிரெட்ஸை வந்து இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்தேன். ஓரெல்லாம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். கட் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் நெய்யில் பொரித்து எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். அல்வானா வந்து எண்ணெய் வாசனை வரும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த பிரெட் அல்வா சட்டுன்னு செஞ்சிடலாம். நான் 6 பிரெட் ஸ்லைஸ் எடுத்தேன். அதுக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இது வந்து எந்த பதம்லாம் இல்லை, சர்க்கரை கரைஞ்சதும் நான் அதில் 3-4 ஏலக்காவை தட்டி போட்டு பொரிச்சு வச்ச பிரெட்டையும் வந்து இதில் போட்டுடுறேன். இந்த பிரெட் ரெசிபி வந்து பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நினச்ச உடனே டக்குன்னு பண்ணிடலாம் பிரெட் இருந்ததுன்னா. இதை ஒரு 5 நிமிஷத்தில் பாருங்கள் தண்ணி எல்லாம் அப்சார்ப் பண்ணி நல்லா ஒரு கட்டி பதத்துக்கு வந்துடும். அது வரைக்கும் இது அப்படியே கொதிக்கட்டும். 6 பிரெட் ஸ்லைஸுக்கு நான் சொன்ன 3/4 கப்பு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். வேணும்னா நீங்கள் கூட கூட சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், இந்த அளவுக்கு ஒட்டாமல் வந்துடும். இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நாள் வரைக்கும் அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் இதில் கோவாவோ இல்லை மில்க்கோ சேர்த்திங்க அப்படின்னா வந்து 2 நாளில் வந்து அதை காலி பண்ணிடணும். இருந்தால் கூட மில்க்கோ இல்லைனா மில்க் கோவாவோ சேர்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் நான் இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்க்குறேன். இதுவும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரி திராட்சை சேர்த்துருக்கேன். நீங்கள் பாதாம் அதை இதெல்லாம் கூட மற்ற நட்ஸ்லாம் கூட சேர்த்துக்கலாம். நல்ல அல்வா கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை நான் இதில் சேர்த்துட்றேன். அடி ஒட்டாமல் வருது பாருங்கள். இது இரும்பு வாணலி தான், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. எடுத்திங்கன்னா அப்படியே சுருண்டு வரும் கரண்டியோட. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் ஆறணுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். பார்க்கும்போதே எப்படி யம்மியாக இருக்குது பாருங்கள். ப்ரெட்டு வச்சுருந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5-6 பிரெட் ஸ்லைஸில் சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸி இது பண்ணுறது கூட. அவ்வளோதான். டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறமா இப்போ இதையும் சாப்பிட போகிறோம். இப்போ பூரியை சர்வ் பண்ணிடலாம். நைட்டு போய் பூரியா அப்படின்னு நினச்சிட்டே பார்க்காதீங்க. என்றைக்காவது ஒரு நாள் தானே சாப்பிட்றோம், அதனால பரவாயில்ல. ரொம்ப ரேர் தான் இந்த மாதிரி ஹெவியாக வந்து டின்னர் சாப்பிட்றது. இப்போ இதுக்கான சைட் டிஷ்ஷையும் வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸ்வீட் கார்ன் மில்க் கறி, அதுவும் எவ்வளோ சீக்கிரம் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்த டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிள், டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் கிராண்டாக வந்து கிட்ஸுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் கொடுத்தா மாதிரியும் இருக்கும். அவ்வளோதான். டின்னர் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா இப்போ ஸ்வீட்ஸையும் சர்வ் பண்ணிடுறேன். பார்க்கவே எனக்கே வந்து சாப்பிட்ணும் போல் இருக்குது. அவ்வளோதாங்க. இப்போது அடுத்தது வந்து இந்த சாப்பிங் போர்டு பற்றி பார்த்துடலாம். இது வந்து ஆக்சுவலாக மீஷோவில் வாங்கின ஒரு ப்ராடக்ட்டு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த சைஸ் எனக்கு. இது வந்து நீங்கள் உள்ளே வெளியே அப்படியே அழுத்தி பேஸ்கெட் மாதிரி அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 3-in-1 சாப் பண்ணலாம், வாஷ் பண்ணலாம், அப்படியே ஸ்டோர் பண்ணியும் வைக்கலாம். இது வேரியபிள் சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. எனக்கு இந்த சைஸ் போதும் அப்படின்னு சொல்லி நான் இதை வாங்கினேன். உங்களுக்கு இது வேணும் அப்படின்னு சொன்னால் நான் ப்ராடக்ட் கோடை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையோ இல்லை நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா, அதாவது கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து நான் கொடுக்குறேன். இது கண்டிப்பாக வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. பாருங்கள், அதை ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்படியே மூடி ஒரு சின்ன இடத்துல வச்சிடலாம். இப்போ நைட்டு வேலை எல்லாமே முடிஞ்சாச்சு. பால்கனியில் ஆஸ் யூஷுவல் நான் பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இந்த vlog உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபீஸை பார்த்து நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாள்
இந்த மாதிரி வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.